இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை இந்த ஓட்டு சேர்த்தக்கூடிய இதை ஃபார்முக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தற்போது இன்னைக்கு தேதி 14 ஆகிப்போச்சு. 10 நாள் இதுலயே கடந்துருச்சு. காரணம், இப்ப நிறைய நபர்களுக்கு இது வரைக்கும் அந்த ஓட்டுடைய ஸ்லிப்பு கிடைக்காம இருக்குது. அது குறிப்பா அவங்க அந்த 2002 நீங்கள் எங்கே ஓட்டு போட்டுக்கிறீங்களோ அந்த ஓட்டு போட்டோடைய டீட்டெயில்ஸ் வேணும். இல்லைன்னு சொன்னா 2002 இதற்கு முன்னாடி தகப்பனார் போட்டிருந்த அதனுடைய ஓட்டுடைய ஐடி தேவை. இப்ப பல நபர்கள் தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொள்ளும் போது இந்த 2002 அவங்க வீடு மாறி இருப்பாங்க. இந்த வீடு மாறி இருக்கக்கூடிய நேரத்துல எங்க போட்டேங்கிறது சில நபர்களுக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. இங்க இந்த ஸ்கூல்ல போட்டோமா அது அந்த ஸ்கூல்ல போட்டோமா அப்படிங்கிற ஒரு ஞாபகம். இந்த ஓட்டர் ஐடி வச்சு தொலைவி பார்க்கும்போது நிறைய நபர்களுக்கு இந்த 2002 ஓட்டு போட்ட விவரங்களே தெரிய மாட்டேங்குது. மக்கள் ரொம்பவும் அலக்கழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க கொடுத்த இந்த 30 நாள் டைமுக்குள்ள மக்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுப்பதுங்கிறது ஒரு சாத்தியமான விஷயம் மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட அலுவலகத்துல பயிற்சி கொடுக்கலான்னு சொல்லி அதுக்கு பயிற்சியாளர்களை வைத்து நாம பயிற்சி கொடுக்கறதுக்கு உண்டான பணி செய்கிறோம். காலையில 10 மணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அலுவலகத்துல பயிற்சிக்காக இளைஞர்கள் முன் வர வேண்டும். குறிப்பா படித்த இளைஞர்கள் முன் இதை எப்படி நம்ம பயிற்சி கொடுத்து ஆன்லைன்ல, அதாவது ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க ஓட்டர் ஐடி தங்களுடைய மொபைல் நம்பரை ஓட்டர் ஐடியோட இணைச்சிருந்தாங்கன்னு சொன்னா அது ஆன்லைன்லயே நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். அதுல எந்த சிரமமும் கிடையாது. இல்லைன்னு சொன்னா அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் கொடுத்ததை வச்சு நம்ம பதிவு பண்ண முடியும். குறிப்பா ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவின்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க, கணவனுடைய ஓட்டர் ஐடி, அவருடைய தகப்பனாரு தாயார் பேரு, அது மட்டும் இல்ல தகப்பனார் தாயார் பேரும் இல்லாம மனைவி பேரு, மனைவியுடைய ஓட்டர் ஐடி, மனைவியுடைய ஓட்டர் ஐடி மட்டும் போகாம மனைவியுடைய அதாவது தகப்பனாரு தாயாரு, இப்படி தொடர்ந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல வரக்கூடிய இது ரொம்பவும் குளறுபடியான விஷயங்கள் தான். இது தேர்தல் ஆணையம் எப்படியோ மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செயலா இருக்குது. ஒன்றிய அரசினுடைய திட்டத்தோடு தேர்தல் ஆணையம் துணை நின்று இதை செய்யக்கூடிய ஒரு செயல். இருப்பினும் படிக்காத பாமர மக்களுக்கு இது முழுமையா போய் சேர்ந்து 30 நாள்ல கொடுப்பாங்களான்னு சொன்ன ஒரு பெரிய சவாலான விஷயம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதற்கு பிறகு வரக்கூடிய 20/11/2025 தேதி முதல் 30/11/2025 வரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட அலுவலகத்துல நாம முறையா எல்லாத்துக்கும் அந்த ஃபார்முக்கு அவங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்கக்கூடிய பணி நடைபெறும். அதுல தங்கள் அறியாதவர்கள் இதை கொண்டாந்து நீங்க பதிவு பண்ணி நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். ஒண்ணு, இப்ப நாம வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கோன்னு சொல்றோம். இந்த பயிற்சி பெற்றக்கூடிய இளைஞர்கள் லேப்டாப் வச்சிருக்கலாம் அல்லது மொபைல் வச்சிருக்கலாம். அந்த இளைஞர்கள் நீங்கள் இதை பயிற்சி பெற்று நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலம் ரொம்ப மோசமான காலமா இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிவாசல் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள்லயே இந்த ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுங்க. மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. பெரியவங்க சின்னவங்க ஏதாவது ஓட்டர் ஐடி உள்ளக்கூடிய அனைத்து நபர்களும் யாரும் விடுபட்டக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. இதை முறையாக செய்ய வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முஸ்லீம் லீக்குடைய அலுவலகத்துல பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்பதை தெளிவாக சொல்கிறேன். படித்த நபர்கள் தங்களிடத்தில் லேப்டாப் இருந்தாலும் சரி, மொபைல் நெட்வொர்க் இருந்தாலும் சரி, நீங்கள் இதை தெரிந்து கொண்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.